get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 2 அத்தியாயம் 30 வேண்டுகோளும் விளைவும். அடுத்த 2 நாட்களில் அமாவாசை வர இருந்ததன் விளைவாக இரவு 3ஆம் ஜாமத்தை கடக்கும் தருவாயில் இருந்தாலும் சந்திரன் உதயமாகாததால் அந்த மலைக்காட்டில் பூர்ண இருளே குடிக்கொண்டிருந்ததன் காரணமாக காட்டுவாசிகள் இருவர் பிடித்திருந்த பந்தத்தின் மூலமே விஜயனும் மூர்சமத்தும் சூசினின் நிலையை அறிய முடிந்தது. சூசின் ஒரு பெரிய பாறை மீது உட்கார வைக்கப்பட்டிருந்ததையும் அவன் மார்பில் இருந்த காட்டு மலர் மாலை மிக பெரிதாக அவன் பாதங்களையும் தாண்டி தொங்கி தரையில் புரண்டு கொண்டிருந்ததையும் கண்ட மூர்சமத், மாலை மிக பெரிதாக தான் இருக்கிறது என்றான். விஜயன் தூரத்தில் இருந்த சூசினையே நோக்கி கொண்டிருந்ததால் மூர்சமத் சொன்னதை ஆமோதிக்கும் முறையில் தலையை மட்டுமே அசைத்தான். அடுத்து சூசினை 4 காட்டுவாசிகள் நெருங்கியதையும் அவர்களில் ஒருவன் சூசினின் தலையை சுற்றி ஏதோ ஒரு பட்டையை கட்டி அதில் ஓர் இறகை செருகியதையும் கண்டதும், மூர்சமத், இப்பொழுது நீ இன்று வரை காணாத ஒரு அரிய காட்சியை காணப்போகிறாய் என்று சொன்னான், இருந்த இடத்தின் மீது வைத்த கண்ணை வாங்காமலே. பிறகு சூசினுக்கு தலைப்பட்டையை கட்டி இறகையும் ஒரு காட்டுவாசி செருகிய பின் ஒரு பெரிய மரத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்த சாரி தனது கையை அசைக்க காட்டின் அடர்த்தியான இடத்திலிருந்து பந்தங்களை தாங்கிய 20 காட்டுவாசிகள் வெளியே வந்து சூசினுக்கு அக்கம் பக்கத்தில் வரிசையாக நின்று கொண்டதால் அந்த பகுதியில் வெளிச்சம் வீச தொடங்கியது. அவர்கள் நின்றதும் சாரி கையை இன்னொரு முறை அசைக்கவே பழையபடி ஒரு டமாரம் டம் டம் என சப்திக்கல் ஆயிற்று. அந்த அவல ஒளி மும்முறை ஒலித்ததும் விதவிதமான வர்ணங்களை உடலெங்கும் தீட்டிய முக்கால் நிர்வாணமான காட்டுவாசிகள் 10 பேர் பந்தங்கள் அளித்த வெளிச்சத்துக்குள் நாட்டியமாடிக்கொண்டே வந்தார்கள். அந்த நாட்டியம் அதிக நாகரீகத்தை குறிக்காவிட்டாலும் ஒரே சீராகவும் டமார தாளத்துக்கு இம்மியும் பிசகாமலும் நடந்தது. 10 நாட்டியக்காரர்களும் முதலில் மெல்ல நாட்டியத்தை துவங்கினாலும் போக போக அதிக வேகத்துடன் வெறி பிடித்தவர்கள் போல் ஆடிக்கொண்டே சூசினை சுற்றி சுற்றி வந்தார்கள். அவர்கள் அப்படி நாட்டியமாடி கொண்டிருக்கையில் சாரி அடிக்கடி ஆகாயத்தை பார்த்து கொண்டும் கடல் பக்கம் திரும்பி முகர்ந்து கொண்டும் இருந்தான். நாட்டியக்காரர்கள் வேகமும் டமார சத்தத்தின் வேகமும் அதிகமாகவே 10 பிசாசுகள் நாட்டியமாடுவது போன்ற பிரம்மை ஏற்பட்டது மூர்சமத்துக்கு. டமார சப்தம் டம் டம் என்ற ரீதியை விட்டு பலவிதமாக தாறுமாறாக சப்திக்க ஆரம்பித்தது. கையினாலேயே டமாரத்தை அடித்து கொண்டிருந்த டமாரக்காரன் சட்டென்று தனது மடியிலிருந்த 2 கழிகளை எடுத்துக்கொண்டு டமாரத்தின் மீது அவைகளை பாய்ச்சி பரபரப்பான ஒலிகளை கிளப்பினான். அதனால் நாட்டிய முறை சிறிது மாறியதும் அதிக வேகத்தை காட்டிய நாட்டியக்காரர்கள் சுழன்று சுழன்று ஆவேசம் வந்தவர்கள் போல் ஆட முற்பட்டதும் சாரி தனது 2 கைகளின் விரல்களை வாயில் வைத்து ஏதோ ஒரு ஒலியை கிளப்பியதால் ஆட்டம் சட்டென்று நின்றது. அது நின்ற அதே சமயத்தில் சாரி தரையில் உட்கார்ந்து ஆகாயத்தை நோக்கி தனது 2 கைகளையும் உயர்த்தி ஏதேதோ சொற்களை மந்திரம் போல் ஓதவே அங்கிருந்த மற்ற காட்டுவாசிகள் எல்லோருமே தரையில் மண்டியிட்டு வானை நோக்கி கைகளை எழுப்பி சாரியின் சொற்களைப் போலவே சொற்களை சொல்லி கூறினார்கள். மூர்சமத்தின் பக்கத்தில் இருந்த விஜயன், சந்திரன் உதயமாகும் சமயம் வந்துவிட்டது என்று சொன்னான் மூர்சமத்திடம். வானத்தை நோக்கிய மூர்சமத், சந்திரனை காணோமே என்றான். விஜயன் பக்கத்தில் பெரிதாக எழுந்திருந்த மலையின் உச்சியை காட்டி, சேனமலையின் உச்சியை பார் என்று கூற அந்த உச்சியின் பின்னால் சந்திரன் வெளிச்சம் பரவியதையும் மலை உச்சிக்கு அது ஒரு அற்புத பின்னணியை சிருஷ்டித்திருந்ததையும் கவனித்த மூர்சமத், என்ன அருமையான காட்சி என்று சொன்னான். இன்னும் நிதானித்து பார் என்ற விஜயன் மலை உச்சி மீது இருந்த கண்ணை எடுக்கவே இல்லை. அங்கு மெல்ல மெல்ல சந்திரன் உதயமாகி உச்சியின் பின்னாலிருந்து எழுந்த காட்சி ஏதோ சொர்க்கம் அங்கு சிருஷ்டிக்கப்படுவது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தியது. அப்படி சந்திரன் சிறிது தலையை காட்டியதும் சாரி தலை பூமியில் படும் வண்ணம் வணங்கி உயர்த்தவே மீண்டும் ஏதோ மந்திரங்கள் ஓதப்பட்டன. புழுகா புழுகா என்ற சப்தமும் அங்கிருந்த காட்டுவாசிகள் அனைவரிடமிருந்தும் வந்தது. வானத்துக்கு தந்தை சந்திரன், அவன் இவர்கள் தெய்வமான புழுகாவை தனது கிரணங்களால் பூஜை செய்கிறான் என்பது இவர்கள் நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு அத்தாட்சி கிடைப்பது புழுகா இவர்களுக்கு பலிக்க அனுமதி கொடுத்து விட்டதாக அர்த்தம் என்று விஜயன் விளக்கினான். மூர்சமத் அந்த காட்டுவாசிகள் நம்பிக்கையாலும் அவர்கள் திட்டப்படி சந்திரன் மலை மீது உதயமாகி விட்டதாலும் ஏற்பட்ட விசித்திரத்தை நினைத்து வியப்படைந்து, எசமா, இவர்களும் ஏதோ நம்பிக்கையை கொண்டுதான் செயல்படுகிறார்கள் என்றான் வியப்பு குரலிலும் துளங்க. விஜயன் எட்ட ஏற்பட்டு கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டே, ஆம் சமத், நம்பிக்கை இல்லாமல் உலகம் இல்லை. மனிதன் மட்டுமென்ன, மற்ற ஜீவராசிகளும் நம்பிக்கையாலேயே உயிர் வாழ்கின்றன என்று சொன்னவன் சட்டென்று பேச்சை நிறுத்தினான். சாரி சட்டென்று தனது வானவணக்கத்தை நிறுத்தி எழுந்திருந்தான். மற்றவர்களும் எழுந்திருக்கவே
சூசினிடம் சென்று, சூசின், நீ இங்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகின்றன. நூற்றுக்கணக்கான சீனர்களுடன் வந்து எங்களில் பலரை அழித்தாய். நாங்கள் சேமித்து வைத்திருந்த பவளங்களை எல்லாம் அள்ளி சென்று விட்டாய். உன் சீனர்களில் சிலர் எங்கள் பெண்களில் சிலரையும் தூக்கி சென்று கெடுத்தார்கள். இந்த அட்டுழியங்களுக்கெல்லாம் என்ன தண்டனையை விரும்புகிறாய் என்று கேட்டான். தீம்பு தலைக்கு வந்துவிட்ட அந்த நிலையிலும் சூசினின் முகத்தில் அச்சம் லவலேசமும் இல்லாததையும் அவன் மிகுந்த அலட்சியத்துடன் சாரியை நோக்கியதையும் கண்ட மூர்சமத், யசமா, சூசின் மிகுந்த துணிவுள்ளவன் என்றான். சூசின் மகாவீரன், வீரனுக்குள்ள துணிவு அவனுக்கு இருக்கிறது என்ற விஜயன், மேலும் நடப்பதை கவனி சமத் என்று கூறிவிட்டு சூசின் மீது கண்களை நாட்டினான். சாரி கேட்ட கேள்விகளுக்கு சூசின் அந்த காட்டுவாசிகளின் மொழியிலேயே பதில் சொன்னான். நான் கேட்டபடி பவளத்தை கொடுத்திருந்தால் உன் ஆட்களை கொன்றிருக்க மாட்டேன். எனது வீரர்கள் பெண்களை தூக்கி சென்றதை பற்றி வருந்துகிறேன். சாரி, சண்டை காலங்களில் வீரர்களை நாம் செயலுக்கு தூண்டும் போது சில விபரீதங்கள் நடப்பது உண்டு. உலகத்தில் எல்லா சண்டைகளிலும் இதை பார்க்கிறோம். ஒரு முறை சீன வீரர்கள் உங்கள் குடிசைகளுக்குள் நுழைந்த பின்பு அதை நிறுத்த என்னால் முடியவில்லை. அப்படியும் நிறுத்தினேன். அதற்குள் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டன என்று தெளிவாக பேசினான் சூசின். சூசினின் பதிலால் சாரி சிறிது சஞ்சலமடைந்தான். சூசின், நீ அயோக்கியன். எத்தனையோ கெடுதல்களை புரிந்திருக்கிறாய். நீ இங்கு நடத்திய திடீர் தாக்குதல் யுத்த வகையில் சேராது. ஆகையால் யுத்த தர்மங்கள் அதற்கு விலக்களிக்காது. ஆகவே மரணத்துக்கு சித்தமாயிரு. உன்னை எங்கள் தெய்வமான புலுகாவுக்கு பலியிட போகிறோம். எந்தவிதமான மரணம் உனக்கு தேவை, அதை சொல் என்று கேட்டான் சாரி. சாவு முறைகளில் பல இருக்கலாம், முடிவு ஒன்றுதான், அதாவது உயிரிழப்பது. அதற்கு நான் சித்தமாய் இருக்கிறேன் என்று சூசின் மிக அலட்சியமாக பதில் சொன்னான். சரி, இறுதி ஊர்வலம் கிளம்பட்டும் என்றான் சாரி. மீண்டும் டமாரம் சப்தித்தது. அது மட்டுமல்லாமல் காட்டில் அடர்த்தியான பகுதியிலிருந்து பெருங்கூட்டம் ஒன்று வெளியே வந்து நின்றது. சூசினை சாரி அணுகி தனது கையொன்றால் அவன் கையை பிடித்து தூக்கி நிறுத்தினான். பிறகு ஏதோ சைகை செய்ய டமாரம் மிக பெரிதாக ஒலித்தது. இரு காட்டுவாசிகள் சங்குகளை மிக மெதுவாக ஏதோ அழுகுரல் போல் ஊதினார்கள். சாரி, கிளம்பட்டும் ஊர்வலம் என்று கூறிவிட்டு சூசினை நடக்கவிட்டு அவன் அருகிலேயே நடந்து சென்றான். அவ்விருவருக்கும் முன்னால் இருவர் பந்தங்களை காட்டி செல்ல, 4 நாட்டியமாட மற்றவர்கள் பின்னால் கூட்டமாக நடந்து வந்தார்கள். இந்த கூட்டம் மெதுவாக மலை உச்சியை நோக்கி நகரலாயிற்று நிதானமாக. ஆனால் ஒரே சீராக காட்டுவாசிகள் நடந்து மலை சரிவில் ஏறினார்கள். சூசினும் திடமாக ஏறினான். இப்படி நடந்த ஊர்வலம் சுமார் 100 அடிகளை தாண்டியதும் சதுரமான ஒரு இடைவெளி வந்ததையும் அதன் நடுவே பெரும்பாறை ஒன்று இருந்ததையும் கவனித்த மூர்சமத், இதுதான் வெட்டுப்பாறையாக இருக்க வேண்டும் என்றான். ஆம் என்ற விஜயன் அடுத்து நடப்பதை கவனிக்கலானான். சூசினை சாரியை கையை பிடித்து பாறைக்கு அழைத்து சென்றான். அவனை பாறை அருகே நிற்க வைத்து, சூசின், நீ செய்த அக்கிரமங்களுக்கு நான் அளிக்கும் தண்டனை தண்டனையே அல்ல. உன்னை கொல்வது கூட உனக்கு நன்மைதான். சித்திரவதை செய்வதுதான் நியாயமாயிருக்கும். ஆனால் நீ வீரன். உன்னை சித்திரவதை செய்ய என் மனம் ஒப்பவில்லை. உன் உயிர் வெகு சீக்கிரம் உன் உடலை விட்டு பறந்துவிடும். உனக்கு கடைசியாக ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தால் சொல்லலாம். உன் கடைசி வேண்டுகோள் நியாயமாக இருந்தால் நானே நிறைவேற்றுகிறேன். சொல், உனக்கு விருப்பமானதை என்று கூறினான். பாறைக்கு தனது முதுகை காட்டிக்கொண்டு அதில் சாய்ந்த வண்ணம் நின்ற சூசின் சாரியையும் மற்றவர்களையும் நிதானமாக நோக்கினான். அவன் முகத்தில் அச்சம் அணுவளவும் இல்லாததை கண்ட விஜயன் கூட அவன் துணிவை நினைத்து வியந்தான். மூர்சமத், அவன் மகாவீரன்தான், சந்தேகமில்லை என்று மெதுவாக சொன்னான். பாறையில் சாய்ந்து நின்ற சூசின், சாரி, மரணத்தை கண்டு அஞ்சுபவன் வீரனாய் இருக்க முடியாது. ஆகையால் நான் பயப்படவில்லை. என் கடைசி விருப்பம் என்னவென்று கேட்டதால் சொல்கிறேன். அதை நீ நிறைவேற்றுவாய் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று வினவினான். சாரி சொன்ன வார்த்தையை மீறினான் என்ற பெயர் அவன் சரித்திரத்தில் கிடையாது என்றான் சாரி. அப்படியானால் நான் கேட்பதை நிறைவேற்றுவதாக அதோ தந்தை மீது சத்தியம் செய் என்று வானத்து சந்திரனை காட்டினான் சூசின். சாரி சந்திரனை நோக்கி தனது கைகளை கூப்பி சத்தியம் செய்த பிறகு சூசின் பேசினான். சாரி, நான் வாழ்வதே எங்கள் சக்கரவர்த்திக்காகத்தான். அவரிடம் சிங்கள மன்னனின் மகாரத்தினத்தையும் திரிலோக சுந்தரியையும் சேர்த்து விடுவதாக சபதம் செய்திருக்கிறேன். இரண்டையும் நீ செய்துவிடு. இது என் கடைசி கோரிக்கை என்று சொன்னான். இதை கேட்ட விஜயன் பேரதிர்ச்சி அடைந்தான். சூசின் கேட்ட கடைசி கோரிக்கையை சாரி செய்யாதிருக்க முடியாதென்பதையும் செய்தால் தனது நிலைமை பேராபத்தாகும் என்பதையும் உணர்ந்து கொண்டதால் மூர்சமத்தை நோக்கி திரும்பினான். மூர்சமத் தனது இடையிலிருந்த பெரிய குருவாலை எடுத்துக்கொண்டான். சாரி பதில் சொல்லும் முன்பு குருவாலை சூசின் மீது எரிந்துவிடு என்று உத்தரவும் இட்டான் விஜயன். மூர்சமத் தனது குருவாலை இடக்கையிலிருந்து எடுத்து சூசினை நோக்கிய அந்த சமயத்தில் சாரியின் குரல் பயங்கரமாக ஒலித்தது. அந்த இரண்டையும் செய்ய முடியாது. விஜய மகாதேவியையும் மகாரத்தினத்தையும் உன்னிடமிருந்து பாதுகாப்பதாக ஏற்கனவே உறுதியளித்து விட்டேன். அதை மாற்ற முடியாது. வேறு எதையாவது கேள் என்றான்.
வேறு எதுவும் இல்லை என்ற சூசின், உன் வார்த்தை பயனற்றது என்று முன்னமே எனக்கு தெரியும். போயும் போயும் நீ காட்டுமிராண்டிதானே என்று வெறுப்புடன் சொல்லவும் செய்தான். சூசின், பெண்களை கற்பழிப்பதும் பிறர் சொத்தை திருடுவதும் நாகரீக நாடுகளின் மக்களான உங்கள் வழக்கமாய் இருக்கலாம். எங்கள் பழக்கம் அதல்ல. தர்மமான எதையும் நான் மறுத்திருக்க மாட்டேன். உன் திருட்டுக்கும் ஈன செயலுக்கும் நான் இடம் கொடுப்பதை புழுகா ஒப்ப மாட்டார். வேறு ஏதாவது கேள் என்றான் சாரி. வேறெதுவும் வேண்டாம் என்ற சூசின் இகழ்ச்சியாக நகைத்தான். அடுத்த கணம் அந்த நகைப்பு உறைந்தது. அந்த இடைவெளிக்குள் ஒரு பெண் நுழைந்தாள், சர்வ அலங்காரங்களுடன். அவளும் பெரிய மாலையை அணிந்திருந்தாள். சாரியை நோக்கி வந்த அவள் அவன் முன் மண்டியிட்டு கைகளை உயர்த்தி ஏதோ வேண்டினாள். சாரியின் முகத்தில் ருத்ரகரமான சினம் துளிர்த்தது. ஒருமுறை அந்த மலைப்பகுதியே அதிரும்படியாக வெறிக்கூச்சல் போட்டான் சாரி. அடுத்து சூசினை பாறை மீது தள்ளி தனது கையிலிருந்த வேலை அவன் மார்பை நோக்கி பாய்ச்ச உயர்த்தினான்.